அனைவருக்கும் வணக்கம். இன்று திருப்பூர் சட்டமன்ற பகுதியில் மாணவர்கள் நிறைய தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவங்களுக்கு பரிசம் அளித்து மற்றும் தூய்மை பணியாளருக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற நல்ல மதிப்பெண்களை தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் மற்றும் இங்கே தூய்மை பணியாளருக்கு ஊக்கமும் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பல பகுதிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்று பெரும்பாலான மாற்றுக் கட்சியிலிருந்து இணைப்பு விழாக்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளிலிருந்தும் அந்த கட்சியுடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் இன்று எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய், தமிழக முதல்வர், மக்களின் ஒரே நம்பிக்கை தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் பாதையையும் மக்கள் இந்த தேர்தலில் அண்ணன் விஜய் அவர்களுக்கு அளித்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு பெரும்பாலான மற்ற கட்சிகளிலிருந்து விலகி இன்று தமிழகம் முழுவதும் இன்று தலைமை கழகத்திலையும் பார்த்துருப்பீங்க. பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பல முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைவரும் சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இது அனைவரும் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள். இது அனைவருக்கும் ஒரு ஸ்பேஸை கண்டிப்பாக தமிழக முதல்வர் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பாதையில் அனைவரும் சேர்ந்து பயணிப்பது சந்தோஷமா இருக்குது. வேற ஏதாவது இல்லை, கண்டிப்பாக எங்கேயுமே வாட்டர் பாடிஸை எடுக்கிறதுல கண்டிப்பாக அதில் ரீகன்சிடரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நான் கேள்விப்பட்டவரை தேவையான அளவு நிலங்கள் எடுக்கப்பட்டது, ஃபர்தராக எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவையான நிலங்கள் எடுக்கப்பட்டு ஹேண்ட் ஓவர் பணிகள் மட்டும் நடந்து வருது. ஒரு சில இடத்துல காம்பவுண்ட் கட்டும் பணிகள் மட்டும் நடந்துட்டு வந்தாங்க. மற்றபடி நிலங்கள் அனைத்தும் எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தேவையான அளவு நிலங்கள் எடுக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எதுவும் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாட்டர் பாடிஸை எடுக்கிறப்ப கண்டிப்பாக ரீகன்சிடரேஷன் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு. 900 அடி 1000 அடிக்கு கீழே போயிட்டு இருக்கு. இதில் இருக்கிற வாட்டர் பாடிஸையும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால அதை ரீகன்சிடரேஷனை கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவோம். இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதிமுக கட்சி அந்த தலைமையுடைய செயல்பாடுகள், அந்த தலைமை எவ்வாறு செயல்படுகிறது. இன்னைக்கு நான் ஒரு சில பேர்ட்ட கேள்விப்பட்டப்போ அடுத்த ஒரு சில வருடங்களில் திரு எடப்பாடி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஏதாவது பாஜக கொடுத்தால் கூட அதிமுகவை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கும் பணியில் கூட அவர் தயங்காமல் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்யும் நிலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அதில் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக பல பணிகளை செய்த தொண்டர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளனர். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 45-50 ஆண்டுகள் புரட்சி தலைவரை நம்பியும் அம்மாவை நம்பி உழைத்தவர்கள் இன்று அந்த பாதையை மறந்து திமுகவுடனே கூட்டணிக்கு போறோம்னு முயற்சி செஞ்ச எடப்பாடி அவர்களை அடுத்து என்ன செய்வார்னு எப்படி நம்பி பயணிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவர் இந்த கட்சியையும் இணைக்க தயங்க மாட்டார். எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி இணைப்பு விழாக்கள் நடந்திருக்கோ அது மாதிரி அதிமுகவை இணைத்து விடுவார். மிக வருத்தமான செயல். கண்டிப்பாக அதில் இருந்து வெளியேறும் தொண்டர்கள் அங்கங்கே இருப்பவர்கள் குறுநில மன்னர்களாக அங்கங்கே அந்த கட்சியை கைப்பற்றி அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுக்கு மட்டும்தான் அதிமுகவை பயன்படுத்துகிறது. அம்மாவையும் மறந்து புரட்சி தலைவரையும் மறந்து அந்த கட்சியில் உழைத்த தொண்டர்களையும் மறந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ள இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தெரியுது. திமுகவினர் இவர்களாவது இப்படி இருக்கிறார். திமுகவுடைய தலைமை என்னன்னா கதவை பூட்டிக் கொண்டு வெளியே வர்றதில்லை. முன்னாடி கருணாநிதி குடும்பமாக இருந்தது, இன்று ஸ்டாலின் குடும்பமாக மாறி இப்ப அது என்னது உதயநிதி உடைய குறிஞ்சி இல்லத்தின் கதவுகளை நோக்கி தேடிட்டு இருக்கு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஸோ அதனால கடுமையாக மக்கள் பணி செய்ய விரும்பும் தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கும் தலைவர்கள், இன்னைக்கு தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒன்றுதான் மக்களுடைய செல்வாக்கை பெற்று மக்கள் முழுவதும் நம்பும் ஒரு தலைவராக முதல்வராக இருக்கிறார். அவருடைய பாதையில் பயணிக்க வருபவர்கள் கண்டிப்பாக அங்கங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கண்டிப்பாக உரிய அங்கீகாரம் தலைவர் ஆலோசித்துக் கொடுப்பார். மாறி மாறி 2 பேரும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர்த்து யாருமே ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யல. கண்டிப்பாக முதல்வரும் இந்த பணிகளை முடக்கிவிட்டு சீக்கிரம் முடிவடைந்து அதுக்கு தேவையான இந்த கல்லூரிகளும் வெளியிலிருந்து நிறைய ராமநாதபுரத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு, அனைத்தையும் இங்கே மாற்றப்பட்டு விரைவில் அதை செயல்படுத்தும் வடிவத்தை முதல்வர் அவர்களும் முடக்கி விட்டுள்ளார். மாற்றி அவங்க சொல்றதும், அப்புறம் அதிமுக திமுக சொல்றதும், அப்புறம் திமுக பாஜக சொல்றதும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷம்
ஆச்சு. 9 வருஷமாக கட்டப்படும் ஒரு கல்லூரி. இதில் ஒரு பெரிய டேம் கூட கட்டி முடிச்சிருக்கலாம். ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு 9 வருஷமாக இவங்க எல்லாம் சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ விரைவில் அதுக்கான முடிக்கும் பணிகளை முதல்வரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் முடிவடைந்து அந்த எய்ம்ஸ் கல்லூரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தொடங்கணும் தான் எங்களோட விருப்பம். அது ஒன்றிய அரசு மீது உள்ள வெறுப்பு, ஒன்றிய அரசு மீது உள்ள அதிருப்தி அது காட்டுது. ஏன்னா இந்த நீட்டு கொண்டு வரப்பட்டதுலேருந்து இன்னைக்கு பெரிய அளவில் அவங்க வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீட்டு கொண்டு வரப்பட்டது அதற்கான பர்பஸை சால்வ் பண்ணல. இப்போ நீட்டில் ஒன்று என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து மெரிட் பேசிஸ்னா இன்னைக்கு வந்து பிரைவேட் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் மெரிட் பேசிஸ்லாம் போகிறாங்களா, இல்லை அதுக்கான தகுதியான மாணவர்கள் மட்டும் போகிறாங்களா? அடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் தவறாக பயங்கரமான குளறுபடி நடக்குது. இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமே ஒரு தேர்வை கூட சரியா நடத்த முடியலன்னா அப்ப இந்த குளறுபடியில எத்தனை ஆயிரம் பேர் வந்து தவறான மாணவர்கள் உள்ள போயிருப்பாங்க. ஒரு 20 லட்சம் 21 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு சில பேர் 2வது வருஷம் 3வது வருஷம் ரிப்பீட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது வருஷம் 4ஆம் ஆண்டுகள் ரிப்பீட் பண்றவங்க கடும் மன உளைச்சல்ல குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா 2 புக்கு படிக்க வேண்டியிருக்கு பேரலா. இப்போ ஒரு வருஷம் அவங்களுடைய 12th சிலபஸையும் படிக்க வேண்டியிருக்கு. நீட்டுக்கு வர கரிக்குலம் அப்படியே வேறுபட்ட சிலபஸா இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட் கரிக்குலம்லயும் இல்ல, சென்ட்ரல் கரிக்குலம் மாறி போட்டு இருக்குது. ரொம்ப கடுமையான கேள்விகளா இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து ரிப்பீட் பண்றாங்க. 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் ரிப்பீட் பண்ற குழந்தைகள் இருக்குது. இதுல ஒன்னே தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பிரைவேட் ஸ்டடி சென்டர்ஸ் மூலமாக கோடிக்கணக்கான அளவில் தனியார்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு வழிவகை செய்து கொடுத்திருக்க தவிர்த்து எந்த அளவிலும் மாணவர்களுக்கும் யாருக்கும் உதவியாக இல்லை. இது எல்லாத்திலும் எந்த அளவில் மாணவர்கள் கடும் மன உளைச்சல் இருக்காங்க. அது பார்த்தாவே தெரியுது. ஒவ்வொரு இடத்துலயும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ், நீட் இன்டகிரேட்டட் சென்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் இன்டகிரேட்டட் கோச்சிங் சென்டர்னு வச்சு லட்சக்கணக்கில் வசூல் பண்றதுக்கு தான் உதவி செஞ்சிருக்க தவிர்த்து அதோடைய பர்பஸை சால்வ் பண்ணல. குவாலிட்டியான டாக்டர்ஸை வந்து உருவாக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகப்படியான செலவுகளையும் அதிகப்படியான மன உளைச்சல் தான் கொடுத்திருக்கு. இதுல இந்த முறைகேடுகள் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு அரசு டிஜிட்டல்ங்கிறீங்க, நீங்க 10 வருஷமா மோடி அரசு வந்து டிஜிட்டல்ங்கிறீங்க. 10 வருஷமா டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு காதுல கம்மலை கூட கழட்டிட்டு போங்க, ஒரு குழந்தைகள் வந்து கவர்ல போட்டிருக்க வலையில கூட கழட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் இவ்வளவு பெரிய முறைகேட பண்ணீங்கன்னா இதுக்கு மேல வெக்கக்கேடு எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு கண்டிப்பாக நீட் வரதுல கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பழைய மாடலுக்கு அனுமதிக்க வேண்டும். இவர்கள் வந்து இந்த நீட்டுனால எந்த பர்பஸும் எதுவுமே சால்வ் ஆகவில்லை. 110 மார்க் எடுத்தவங்களும் சேர முடியும்ன்ற அதுக்கப்புறம் இதுல என்ன குவாலிட்டி உங்களுக்கு? 110 பேசிக் மார்க் மினிமம் மார்க் எடுத்தவங்களும் தனியார் கல்லூரியில் பணம் கொடுத்து சேரணும்னு உங்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க வந்து அனுமதிக்கும் பொழுது இதுல என்ன அப்புறம் குவாலிட்டி இருக்கு? அதுக்கு எங்க முன்னாடி இருந்த நம்ம சிலபஸ்லயே வந்து அதிகப்படியான மார்க் எடுத்த மாணவர்களை அந்தந்த மாநிலங்களே வச்சு கவுன்சிலிங் வச்சு சேர்த்துருந்தாங்களே. ரெண்டுக்கும் பெரிய மாறுதல் இல்லையா? இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறையாச்சு. இதன் மூலமாக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மன உளைச்சலும் செலவுகளும் தனியார் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் வழிவகை செஞ்சு கொடுக்கு. நிறைய ஃப்ராட்லண்ட்டும் இருக்கு. நன்றி. அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. முறைகேடான குவாரிகள், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மூடப்பட்ட குவாரிகள் அனைத்து மீதும் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சஸ்பென்ஷன் நோட்டீஸும் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அசஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு அதோட ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அந்தந்த துறை தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பார்கள். நன்றி.